ஒன் மினிட் டெய்லி பர்பஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். சில பேர் ஏதாவது ஒரு வியாதி அவங்களுக்கு வந்தால் அவங்க புழம்பிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு, ஒரு ஃபீவர் வந்தாலும் எனக்கு ஒரு ஃபீவர் வந்துடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில், இதுலேருந்து நான் எப்படி மேற்கொள்ள வரப்போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் புலம்புவாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஏதாவது கடன் பிரச்சனையோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அது வந்தால் போதும் பக்கத்தில் யாருக்கிட்டையாவது போயிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தடை இருக்கும் போது இல்லை அது டிலே ஆகும் போது அதிகமாக காத்திருக்கும் போது ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் உங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன், உங்களுக்காக தானே நான் ஊழியம் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற காரியத்தை தானே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பாங்க. வசனம் சொல்லப்படுது, சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நம்மள மாதிரி தாங்க தாவீதும் அதிகமாக புலம்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுவார். ஒவ்வொரு காரியமும் அவருக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் புலம்புவார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அந்த புலம்பலை கேட்டு அதை களிப்பாக மாற்றினார். இனி உனக்கு நீ புலம்ப வேணாம், இனி உன் வாழ்க்கையில் புலம்பல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமாக மாற்றினார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த காரியத்திலேருந்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசி ஜெபிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.